சாஹில், எந்த வழியில போகக்கூடாதோ அதை ஏன் பேசணும்? அதோட நான் ஒரு முறை முடிவு பண்ணிட்டா அந்த முடிவை மாத்திக்க மாட்டேன். உனக்கு இந்த முடிவு ஈஸியா இருக்கும் பிரியா. ஆனா நீ இல்லாத வாழ்க்கையை என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல பிரியா. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கலனா நீ என்ன டீனேஜர்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? This is not the end of the world. And சாஹில், என்ன மறந்துட்டு வாழ்க்கையில முன்னேறி போ. பிரியா, நீ தான் முன்னேறி வர விரும்பல. உன் புருஷன் இறந்து 7 வருஷம் ஆச்சு. 7 வருஷத்துக்கு அப்புறம் சட்டமும் ஒருத்தன் இறந்ததா ஏத்துக்குது. சாஹில், இது நம்பிக்கை பத்தி இல்ல, என் குழந்தைங்க சம்பந்தப்பட்டது. நம்ம உறவை அவங்களுக்கு புரிய வைக்க முடியாது. இதுக்கப்புறமா நீ என்ன மீட் பண்ணவும் நினைக்காத, கான்டாக்ட் கூட பண்ண வேணாம் ப்ளீஸ். பிரியா, உன்னோட ஃபீலிங்ஸுக்கும் நான் மரியாதை கொடுக்குறேன். ஒரே ஒரு தடவை என்ன மீட் பண்ண. சாஹில், நான் ஹரியானால இருக்கேன், மாங்கிர்பாணி கிட்ட. அப்புறம் டெல்லி வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகிடும். நீ ஆபத்தான வழியை நோக்கி போயிட்டு இருக்க பிரியா. அப்படின்னா? நிறைய பேர் சொல்லுவாங்க பிரியா, மாங்கிர்பாணியில நிறைய பேய் பிசாசு இருக்குன்னு. கொஞ்சம் ஜாக்கிரதை. யூ டோன்ட் வெரி சாஹில், எனக்கு இதுலலாம் நம்பிக்கையே கிடையாது. நல்ல விஷயம்தான். அடுத்த ஜென்மத்துல பாப்போம். என்ன? இந்த ஜென்மத்துல வேண்டான்னு சொல்லிட்ட. என்ன சாஹில், நீ இப்படி இருக்க? என்னை பத்தி எப்படி வேணாலும் நினைச்சுக்க. நம்மளோட இந்த உறவு இன்னும் முடியல பிரியா. கண்டிப்பா ஒரு திருப்பம் வரும். அதை தான் மறுபிறப்புன்னு சொல்லுவாங்க. ஹாப்பி ஜர்னி பிரியா. ஹலோ பிரியா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு வழியா நீ என்கிட்ட வந்துட்டு இருக்க. யாரு? யார் பேசுறது? மறைந்த மானோ சச்தேவா, உன்னோட புருஷன். என்ன நீ சந்திக்கணும்னா நீயும் மறைந்த பிரியா சச்தேவா மாறணும். என்ன? ஹலோ, நோ நெட்வொர்க். ஐம் சாரிப்பா, உங்ககிட்ட சொல்லாமலே நான் பியூட்டி கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஆனா அப்பா, இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன். நோ மாடலிங், ஓகே? ஐ ப்ராமிஸ். இன்னைக்கு வரைக்கும் நம்ம குடும்பத்துல இருக்கிற பொண்ணுங்க யாரும் வேலைக்கு கூட போனதில்ல. நீ பியூட்டி கான்டெஸ்ட்ல ஜெயிச்சிருக்க. இதை நான் வேற மாதிரி சொல்லட்டா? ரெக்கார்ட் பண்ணிட்டு. அப்படின்னா என்ன? நீங்க சொல்றது எனக்கு புரியல. பிரியா, முன்னாடி இருந்த ஜெனரேஷன்ல பொம்பளைங்க வெறும் ரொட்டி தான் சுட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நீ தான் பெரிய புரட்சியே பண்ணியிருக்க. சொல்லப்போனா நம்ம குடும்பத்துக்கே நீ தான் ஒரு ட்ரெண்ட் செட்டர். நீ ஃபிலிம்ஸ், டிவி சீரியல்ஸ் என்ன பண்ணணுமோ பண்ணு. நோ அப்பா, எனக்கு ஃபிலிம்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன்? அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி பிரதம் ஃபேமிலி நினைக்கிறது கிடையாதுப்பா. பிரதாப் உன்னுடைய சின்ன வயசு ஃப்ரெண்டு. சொல்லப்போனா அவன் உனக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்படிலாம் எதுவும் இல்லப்பா. இட் ஜஸ்ட் ட்ரெயின் சென்டர்ல உருவாக்குன பியூட்டி கான்டெஸ்ட்ல ஜெயிக்கல. நான் ஜஸ்ட் அந்த born to be a மாடல் கான்செப்டை உடைச்சிருக்கேன். அதுதான் என் பிரதம் என்கிட்ட இருந்து விளக்குது. ஜெயா, காம் டவுன் டி. கான்டெஸ்ட்ல தோத்து போயிட்டா என்ன இப்ப? யூ ஆர் born to be a மாடல். அந்த மொக்க பிரியாக்கு லக் அடிச்சிருக்க, அவ்வளவுதான். ஆனா மாடலிங்ல நீ தான் கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் ஆவ. உன்னை இழக்க எனக்கு விருப்பம் இல்ல பிரதம்.
பிரதம், இங்க என்ன நடக்குது? பிரியா ஜெயா கொஞ்சம் லோவா ஃபீல் பண்ணா. அண்ட் ஆஃப்டர் ஆல் ஷீ இஸ் அவர் ஃப்ரெண்ட். நோ, அதான் அவளை கொஞ்சம் நான் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அவ்வளோதான். பிரதம், ஒரு விஷயம் புரியல. உன்னால இவ இன்டென்ஷனை புரிஞ்சுக்க முடியலையா, இல்ல என்னால உன்னை புரிஞ்சுக்க முடியலையா? பிரதம், இவகிட்ட உண்மையை சொல்லிட. நீ தான் என்ன விரும்புறல்ல. இவ என்ன உளறிட்டு இருக்கா? பிரதம்க்கு முதல்ல உன்னதான் பிடிச்சிருந்தது, அதான் நிச்சயதார்த்தமும் பண்ணிட்டான். அட, நீங்க 2 பேரும் இந்த பியூட்டி கான்டெஸ்டோட வெற்றி தோல்வியில என்ன பலியாடாக்கிடாதீங்க ப்ளீஸ். ஸ்டாப் இட்யா. ஜெயா என்ன சொல்றா அதை முதல்ல கிளாரிஃபை பண்ணு. இன்னைக்கு எங்க 2 பேர்ல யாரையாவது ஒருத்தவங்களை நீ சூஸ் பண்ணி தான் ஆகணும். ஊர் சுத்துறவன் 2 பெண்களுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டான். அவன் தேவயானிய கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனா காதல் இன்னொரு பொண்ணு கூட நடந்தது. இந்த சின்ன வயசுலயே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன் சார். அதனால என்ன செய்யணுன்ற கிளாரிட்டி என்கிட்ட இருக்கு. ஏஜ், எக்ஸ்பீரியன்ஸ், கிளியாரிட்டி. ஒரே வாக்கியத்தில் நீ 3 ஆங்கில வார்த்தையை பயன்படுத்தின. சாஹில் சார், முக்கியமான டிஸ்கஷனுக்கு நடுவுல இதெல்லாம் நீங்க திருத்தி தான் ஆகணுமா? எல்லாமே சரியா இருந்தாதான் லட்சியத்தை சரியா அடைய முடியும். எனிவே நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கே நல்லா தெரியும். ஏன்னா நீ இந்த காலத்து பொண்ணாச்சே, பசங்களை விட முன்னேறி போக பார்க்குற. ஆனா என் அம்மா எப்பவும் நோ என்ட்ரி போர்டு வைப்பாங்க. 2 பேரும் ஒத்துக்கிட்டா யாரால என்ன பண்ண முடியும்? ஆனா உங்க விஷயத்துல நான் கன்ஃபியூஸ்டா இருக்கேன். வாட் யூ சே? பிரம்மை, நான் பிரமிச்சு போயிருக்கேன். அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். ஆதித்யா, மேனஸ் இல்ல, நாக் பண்ணிட்டு வர மாட்டேன். அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். நீ உன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிக்க. உன்னோட லிமிட்ல இருந்துக்கோ. என் பொருளை எதுக்கு தொடுற? அங்கிளுக்கு அடிபட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எங்க இருக்கு? நான் எத்தனையோ முறை சொல்லிட்டேன், சர்வெண்டா அங்கிள்னு கூப்பிடாத. அங்கிள், இந்த மெடிசனை போடுங்க. ஆமா, என்னாச்சு? மேடம், கோவில இருந்து வரும்போது வழிக்கு விழுந்துட்டேன். நல்லா குடிச்சிருப்ப. அங்கிள் கிட்ட ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நீயும் அம்மாவும் இவனை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுங்க. கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு உன் அங்கிள் நேரா சாராய கடைக்கு தான் போவான். ஜெய்ஹிந்த் சார். சொல்லுங்க மேடம். யாதவ், பிஜ்வாஷனுக்கு வந்துரு. பிஜ்வாசனா? வாங்க மேடம். ஒரு ஐ விட்னஸ் இருக்காரு. காலையில இந்த பாடியை பார்த்தாரா? தலையிலாத ஒரு முண்டை இருக்கு மேடம். அக்கம் பக்கத்தில் தேடி பார்த்துட்டேன், தலை எங்கேயுமே கிடைக்கல. சொல்லுமா, என்னாச்சு? பிரதம் கூட சண்டையா? அப்பா, பிரதம் என்ன ஏமாத்திட்டு இருக்கா. பிரதம், நான் இவாள நிமித்த முடியாதுல்ல. உன்னை நான் நம்பின எல்லாத்தையும் என்னோட தப்பு தான்டா. ஐம் சாரி பிரியா. சாரி, எல்லாத்துக்கும் காரணம் இவ தானே. ஜெயா, உனக்கு மனசாட்சி இல்ல? எங்களுக்கு பொண்ணு இருக்க விஷயம் உனக்கு தெரியும் தானே? தெரிஞ்சு இவன் கூட இருக்க நினைக்கிறியா? பிரதம் தான் உன்னை விட்டு விலக நினைக்கிறான். இன்ஃபேக்ட் கல்யாணத்துக்கு முன்னாடியே அவன் கன்ஃபியூஷன்ல இருந்தா. நிச்சயதார்த்தத்தை கேன்சல் பண்ண பார்த்தா. அவன் ஆரம்பத்துல இருந்தே என்னதான் லவ் பண்ணா, இப்பவும் லவ் பண்ணா. ஜெயா, என்ன பண்ற? நான் அவனை டிவோர்ஸ் பண்றேன்னு சொன்ன உடனே அவன் மீராவை கூட்டிட்டு ஜெயா கூட எங்க போனானே தெரியல. ஏய், இங்க வா. சில ரவுடிகளை வச்சு நீங்க அந்த நிலத்தை காலி பண்ணீங்கல்ல, அவங்க கிட்ட போய் 2 பேரை தூக்கிட்டு வரணும்னு சொல்லு. அந்த 2 பேரும் யாரு? என் பொண்ணுடைய புருஷன், அப்புறம் அவனுடைய ஃப்ரெண்டு. வயசு 36 மேம். ஹைட்டு 5.9. மிஸ்ஸிங் கேஸ்ல இருக்காங்க. வீட்ல இருந்து கிளம்பும் போது கிரீன் கலர் ட்ரெஸ் போட்டிருந்ததா கம்ப்ளைண்ட் பண்ணவர் சொல்லியிருக்காரு. நமக்கு கிடைச்ச டெட் பாடியிலையும் அதே ட்ரெஸ் தான் மேம் இருந்திருக்கு. ஸோ அதே கலர் ட்ரெஸ்ஸுங்கிறதுனால இந்த விக்டிம் கூட மேட்ச் ஆகுது. பிரியா சச்தேவா. தைரியமா இருப்பா. கடவுள் காலடியில் விண்ணப்பிச்சிருக்கிறோம். அவர் கண்டிப்பா கேட்பார்.
பன்வாரி சார், சொல்லுங்க மேடம். உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசணும். வெளியில வாங்க. தலையில்லாத ஒரு பாடி கிடைச்சிருக்கு. அந்த பாடி ஒருவேளை உங்க பிரியாவோடதா கூட இருக்கலாம். அதனால பிரியா குழந்தைங்களோட டிஎன்ஏ சாம்பிள் வேணும். அடக்கடவுளே, சின்ன குழந்தைங்களுக்கு நான் எப்படி புரிய வைக்கிறது? அப்பா போனதுக்கப்புறம் அம்மா தான் எல்லாமுமா இருந்தாங்க. பிரியாவோட கணவர் இறந்துட்டாரா? பிரியாவுடைய கணவருக்கு என்ன ஆச்சு இது இன்ன வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அப்படின்னா? பிரியாவுடைய கணவனை 7 வருஷமா காணும் மேடம். ஆனா நீங்க இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்லவே இல்லையே. முதல்ல இந்த கம்ப்ளைண்ட் முரிங்கியாம் ஸ்டேஷன்ல இருந்தது. அப்ப நாங்க அங்கதான் இருந்தோம். அவங்க ஹஸ்பண்ட் பேர் என்ன? மானவ் சக்தேவா. எனக்கு பிரியாவோட குழந்தைங்களோட கொஞ்சம் பேசணும். உன் அம்மாவை எப்ப கடைசியா பார்த்த? லாஸ்ட் ஃப்ரைடே அவங்க துர்கை அங்கிள் கூட மானீஸ்வர் போயிருந்தாங்க. இந்த துர்கேஷ் யாரு? இவர் பிரியாவுடைய கார்மெண்ட் ஃபேக்டரியோடைய மேனேஜர். மேத்தா சார், நான் இப்போ பிஸியாக இருக்கேன், அப்புறமா பேசலாம். ஹலோ அங்கிள். வாப்பா. அம்மா வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. நாங்க திரும்பவும் போறோம். இப்போ எங்க போறீங்க? மானேஸ்வர். சரி, நான் அம்மாவை பார்த்துட்டு வரேன். இந்த துர்கேஷ் பிரியா கூட மானிஷர் போயிருந்தாரா? அப்ப எதுக்காக அவர் திரும்பி வரல? அவர் அங்கேயே தங்கிட்டதா சொன்னாரு. மேடம், துர்கேஷ் மேலேயும் டவுட் இருக்கு மேம். பிடிச்சி வச்சிருக்கேன். பிரியாவோட ஃபோன் அந்த ஏரியாவில் சுவிட்ச் ஆஃப் ஆனது தெரிஞ்சதும் அவர் இந்த கேஸை மங்கர்பாணிக்கு சுவிட்ச் ஓவர் பண்ணிட்டு இருக்காரு. மங்கேர்பாணியா? அங்கதானே பூதம் பேய் பிசாசு எல்லாம் இருக்கிறதா சொல்லுவாங்க. பிரியாவோட மிஸ்ஸிங் கேஸும் இப்படியே புரளியாவே போயிடுச்சு மேடம். சரி, இந்த தலையில்லாத பாடி பிரியாது இல்லைன்னா அவ தலை மங்கேர்பாணியில கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நீ ஒரு வேலை பண்ணு, ஒரு டீம் ரெடி பண்ணு, மங்கேர்பாணிக்கு போ, சர்ச் ஆபரேஷனை ஆரம்பிச்சிடு. சார், இனிமே எனக்கு கேஷ் தேவைப்படுது, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு எல்லாம் புரியுது வீரா. வேலை முடிஞ்ச உடனே கலந்துக்கிறேன். கலந்துக்கிறேனா? என்ன பாஷை சார் இது? நீ என்னை வந்து மீட் பண்ணு. வாழ்க்கையில மறக்க முடியாத அளவுக்கு ஏதாவது பண்ணிடுறேன். ஹலோ 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 சார், நீங்க பேசுறது ஹலோ கேட்கல. ஹலோ வீரா. என்னப்பா நீ அம்மா பொண்ணு 2 பேரும் நீ சரி பண்ணிட்ட? ஆனா இந்த வீரா அவ அம்மாவுக்கே அம்மாவா இருக்கா? இவ அம்மா படுத்துருவா. ஆனா அந்த வீராவை எப்படி படுக்கைக்கு கொண்டு வர? கையில சிக்கவே மாட்டேங்கிறா. நோவே, பேய் ஏரியாக்குள்ள வந்தாச்சு. நடக்கிற விஷயங்களுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். ஆனா இங்க என்ன காரணம் இருக்கு? 20 இயர்ஸ்க்கு முன்னாடி இங்க நிறைய பேர் மாயமா மறைஞ்சு போயிருக்காங்க. உள்ள வந்தவங்க கிடைக்கவே இல்லையா. அதுக்கப்புறம் என்ன, வழக்கம் போல மக்கள் புரளியே கிளப்பிட்டாங்க. இந்த காட்டுக்குள்ள வந்தாலே அவங்கள பேய் தூக்கின்னு போயிடுமா. நம்மள எந்த பேய் தூக்குதுன்னு பார்க்கலாம். நாம இங்க எல்லாரும் பிரிஞ்சு போய் பார்க்கலாம். நீங்க போங்க. மேடம், நான் சதர்பூர் போலீஸ் ஸ்டேஷனில் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். அங்கே புது யூனிட் போகிறதுக்காக நிலம் பார்க்க போனேன். திரும்பி வர லேட் ஆயிடுச்சுங்கிறதுனால நான் என் ரிலேட்டிவ் வீட்டில் போய் ஸ்டே பண்ணேன். உன்னோட ரிலேட்டிவோட அட்ரஸ் இதில் எழுது. எந்த நிலத்தை பார்க்க போனியோ அதையும் இதில் எழுது. மேடம், நானும் பிரியா கிட்ட மங்கீர்பாணிக்கு போகிறது சேஃப் இல்லைன்னு சொன்னேன். ஆனால் அவங்க என் பேச்சை கேட்கல. அந்த பக்கம் நல்லா தேடுங்க. சார், இது பிரியா கார்டு. இந்த பர்ஸ்ல பிரியாவோட ஐடிலாம் இருக்கு. ஓகே, வெட்டப்பட்ட தலை கண்டிப்பா இங்கே தான் எங்கேயோ இருக்கும்.
மேடம் இங்க பாருங்க, பிளட் ஸ்டெயின் இருக்கு பாருங்க. கார்ல பிரியாவோட பர்ஸ் கிடைச்சது. அதுல கேஷ், ஐடி எல்லாமே அப்படியே இருக்கு. அதனால இவங்க திருடுறதுக்காக கண்டிப்பா இதை பண்ணல. கிரிமினல் அப்படி என்னதான் மேடம் யோசிச்சிருப்பான்? ஏன் கேட்குறேன்னா கொலையை இங்கே பண்ணிட்டு உடம்ப கொண்டு வந்து அங்கே போட்டிருக்கானே. பிரியாவோட வண்டி மட்டும் இங்க கிடைக்கணும்னு கிரிமினல் யோசிச்சிருப்பான். அதோட பிரியாவை இந்த காட்டோட கதாபாத்திரமா மாத்திருக்கான். பாத்தர்பாணியில நடக்கிற பேய் கதைகள்ல சில அதிர்ச்சியான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. பல வருஷத்துக்கு முன்னாடி பல பேர் அங்க மாயமா போயிருக்காங்க. அங்க ஒரு கொலை நடந்திருக்கிறதா சந்தேகம் வந்திருக்கு. குட் மார்னிங் அங்கிள். என்ன அங்கிள் காலையிலேயே ஃபோன் பண்ணிருக்கீங்க? அட்லீஸ்ட் நான் உனக்கு ஃபோனாவது பண்றேன்ல. ஆனா இப்பெல்லாம் நீ ஃபோன் பண்றது கிடையாது, வர்றது கிடையாது. சோ சாரி அங்கிள், நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். அதோட உங்களுக்கே நல்லா தெரியும், போலீஸ் டிபார்ட்மெண்ட் மாதிரியே ரிப்போர்ட்டர் ஜாபும் 24/7 தான். இத பாரு சுஹானா, எனக்கு உன்னை இன்னைக்கு பார்த்தாகணும். இன்னைக்கே வா. ஏதாவது சீரியஸான விஷயம் அங்கிள்? நேர்ல மீட் பண்ணி பேசலாமே. மேம், இந்த பிரியாவோட ஹஸ்பண்ட 7 இயர்ஸா காணோம் இல்லையா? தால் பேர் கூட லோக்கல் ஸ்டேஷன் ரிப்போர்ட் மேடம். ரெக்கார்ட் படி சச்தேவுக்கு இவங்க கடைசியா கால் பண்ணது மானோ சைதேவ் தான். வாட்? யாரு? அதாவது கேஸோட கனெக்ஷன் பிரியாவோட ஹஸ்பண்ட் மானோ சச்சிதேவா கூட சேருது. பரவாயில்லையே, நீ சீக்கிரமே வந்துட்ட. நீங்க எப்படி இருக்கீங்க? ஐ எம் ஃபைன். இப்பவும் நீ உன் அம்மாவை மிஸ் பண்றியா? நீங்க சொல்லுங்க அங்கிள், என்ன விஷயம்? மங்கர்பாணி விஷயத்துல மீடியா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுது. ஆனா இங்க ஒரு ரகசியம் இருக்கு. இந்த நிமிஷம் வரைக்கும் அதை சால்வ் பண்ண முடியல. அதை சால்வ் பண்றதுக்காக தான் எனக்கு உன்னோட உதவி தேவை. அது என்ன ரகசியம்? 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மர்டர் கேஸை ஹேண்டில் பண்ண. அது சஞ்சீவ் பக்ஷின்னு ஒரு டாக்டர் அவரோட பேஷண்ட்டை கொலை பண்ணிட்டாரு. இவர் தான் டாக்டர் பக்ஷி. ஆனா மர்டரோட மோட்டிவ் என்னங்கிறது தெரிஞ்சது நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். யூனோ, அவன் என்ன சொன்னான் தெரியுமா? பேய் தான் இவங்கிட்ட அந்த மர்டர் பண்ண சொல்லிச்சா. டாக்டர் கிட்ட பேய் சொல்லிச்சா? இவன் மனநிலை இப்ப கொஞ்சம் சரியில்லை, அதனால இவரை அசைலமுக்கு அனுப்பிட்டோம். ஆனா அதுக்கப்புறம் எனக்கு 18 மிஸ்ஸிங் பர்சன்ஸோட டீடைல்ஸ் தெரிஞ்சது. அது எல்லாமே டாக்டரோட கனெக்டடா இருந்தது. அப்படின்னா அந்த 18 பேரையும் டாக்டர் பக்ஷி தான்? இல்ல, எனக்கு தெரிஞ்சு டாக்டர் பண்ண வாய்ப்பே இல்லை. ஆனா மங்கர்பாணியில இந்த பேய் கதை 18 பேர் காணாம போனதுக்கு அப்புறம் தான் பேசப்பட ஆரம்பிச்சது. இப்ப இந்த ரீசன்ட் மர்டர் கேஸ் வந்ததுக்கு அப்புறம் நான் அது எல்லாத்தையும் ரீகலெக்ட் பண்ணேன். என்னால மங்கர்பாணியில பேய் இருக்குங்கிற விஷயத்தை நிறுத்த முடியல. அந்த மூட நம்பிக்கையை நான் உடைக்க போறேன். சரி, நீங்க ரீசெண்டா நடந்த அந்த மர்டர் கேஸையும் பக்ஷி கூட கனெக்ட் பண்றீங்க. ஆனா அவர் உள்ள இருக்காரு. இல்ல, நான் வேற மாதிரி யோசிக்கிறேன். இந்த 20 வருஷமா அந்த மிஸ்ஸிங் கேஸை நான் டாக்டரோட லிங்க் பண்ணது பெரிய தப்பு. அங்க நமக்கு தெரியாத ரகசியம் ஏதோ ஒண்ணு இருக்கு. அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ அங்க போகணும். ஒரு மீடியா ஸ்டோரி கவரேஜ் பண்றேன்னு சொல்லி டாக்டர் பக்ஷியை போய் நீ மீட் பண்ணும். உன்னால முடிஞ்ச இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண. என்னால அதுக்கு முடியல. அப்படின்னா இந்த வேலையை ஏன் என்கிட்ட கொடுக்குறீங்க? இந்த வேலைகள் எல்லாம் பிரியா மர்டர் கேஸோட ஐஓ ஷிஃபாலி கிட்ட பேசுனீங்களா? இத பாரு, ஒரு இண்டிவிஜுவல் கேஸ முன்னாடி நடந்த கேஸோட எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாம ஜோடிக்க முடியாது. அது இன்வெஸ்டிகேஷனை மொத்தமா கெடுத்துடும். நான் ட்ரை பண்றேன் அங்கிள். இந்தம்மா சுஹானா, உனக்கு நான் இந்தியாவிலேயே ரொம்ப கொடிய கிரிமினல சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்க. பட் பி கேர்ஃபுல், ஹி இஸ் வெரி அன்பிரெடிக்டபிள். அவன் தன்னோட கண்ட்ரோலை இழக்காம நீ தான் பார்த்துக்கணும். மானவ் சச்தேவோட நம்பர் இந்த ஐடியிலேருந்து தான் எடுத்தோம். இதான் மானவோட போட்டோவா? ஆமாம் மேடம். ஆனால் மானவ் சார் எப்படி பிரியா கிட்ட பேசுவார்?
அவர் கடந்த 7 வருஷமா இங்க பாருங்க, எங்க கிட்ட என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை வச்சு நாங்க பாக்கும்போது மானவ் காணாம போகல. பிரியாவுக்கு மானவோட கால் வருது. பிரியா மாயமாயிடுறா. அதுக்கப்புறம் தலையில்லாத ஒரு டெட் பாடி கிடைக்குது. இதெல்லாம் என்னது? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது மேடம். பிரியா மானவ் நடுவுல ஏதாவது சண்டை விவாதம்? இல்ல மேடம், அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ரவி சார் வீட்ல இருக்காரா? உள்ளதான் இருக்காரு. ஒரு நிமிஷம் மனோ. ஆக்சுவலி உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன். இன்னைக்கு உங்களால தான் வீரா என் கூட இருக்கா. நானும் உங்க தைரியத்தை பாராட்டியே தான் ஆகணும். இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் கூட நீங்க இன்னும் சாரோட பிசினஸ்ல இருக்கீங்க. பிசினஸ்? அதுவும் நானா? இதெல்லாம் யாரு சொல்றது? நான் தான் மானவ் கிட்ட சொன்னேன். இங்க பாருமா, நீ சும்மா பழசியா நினைச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு வீட்டிலே சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கல. வீராவை பாத்துக்கிறதுக்காக ஆயாவும் இருக்காங்க. அதனால நீ ஆஃபீஸுக்கு வந்து உன்னுடைய நேரத்தை அங்கே கழிக்கணும். மாணவர் இருக்கான்ல, அவன் உன்னை கைட் பண்ணுவான். ஒன்றா வேலை செஞ்சதுனால 2 பேரும் ஒருத்தர் விரும்பினாங்க. ரவி சாரும் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாரு. அப்புறம் கொஞ்ச நாள்லயே ரவி சார் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாரு. ஆனால் மானவும் பிரியாவும் அன்பாக இருந்தாங்க. மேடம், எனக்கு தெரிஞ்சு அம்மாவுடைய முதல் புருஷன் பிரதாமுடைய வேலையாக தான் இருக்கணும். அதாவது பிரதம் தான் பிரியாவ அவன் என்ன வேணா பண்ணுவான். மானவ் பிரியா மூலமா ஆதித்யா பிறந்தப்ப அப்ப பிரதாம் வீராவை தான் கூட கூட்டிட்டு போறதுக்கு பிரியாவுக்கு நிறைய தொல்லைகள் கொடுத்தான். என்னோட பொண்ணை பார்க்க விடாம நீங்க என்ன தடுக்க முடியாது. அதான் பையன் பிறந்தாச்சுல்ல, நீங்க அவனை பாத்துக்கோங்க. எனக்கு என் பையன் வீரா வேணும். சீன் கிரியேட் பண்ணாம மரியாதையா வெளியில போயிடு. என்னடி புடுங்குவ? என்ன புடுங்குவ? பிரியாமாவுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. 7 வருஷங்களுக்கு முன்னாடி பிரதாம் தான் மானவ ஏதாவது பண்ணிருக்கணும். வீரா, இனிமே நீ என்ன அடிக்கடி மீட் பண்ணக்கூடாது. நீ என்ன பாக்குறது உங்க அம்மாக்கே பிடிக்கல. ஆனா நான் உங்க கூட இருக்க ஆசைப்படுறேன் இல்லையா? அந்த மாணவுக்காக என் பேச்ச கேக்குறது இல்ல. மாணவ கடத்திட்டு தான் உங்க மேல பழி போடுறாங்க. அதுக்கப்புறம் உங்களாலேயே என்ன எங்கேயும் கூட்டிட்டு போக முடியல. அந்த ஆளுக்கு எதிராகவும் எதுவும் பேச வேணான்றீங்க. இங்க பாரு, இதெல்லாம் நீ முதல்லயே சொல்லிட்டா போலீஸ் 7 வருஷத்துக்கு முன்னாடி என்ன உள்ள தள்ளியிருப்பானுங்க. வீரா, எப்பவும் யார்கிட்டயும் எதுவும் சொல்லாத. நான் எது சொல்றேனோ அதை மட்டும் செய், போதும். சரிப்பா. இப்ப போ. என்னால வீடு வரைக்கும் டிராப் பண்ண முடியாது. தேவையில்லாம யார் கண்ணிலையும் நான் மாட்ட விரும்பல. சரியாமா? பத்திரமா இரு. ஐ எம் டாக்டர் சத்யஜித், இன்சார்ஜ் ஆஃப் திஸ் அசைலம். உன்னை பற்றி மல்லிக் சார் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஆனால் உன்னை பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. மல்லிக் சார் உன்னை மாதிரி ஒரு சின்ன பொண்ணை அந்த ஆபத்தானவனை பார்க்க அனுப்பியிருக்காரு. நான் இந்த மாதிரி ஆட்களுக்கு முன்னாடி தான் வளர்ந்து பெரியவளாயிருக்கேன். இந்த தடவை நீங்கள் இன்னும் சில விஷயங்களை அனுபவிப்பீங்க. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்றேன். சரி. டாக்டர் பக்ஷிக்கிட்ட இருந்து தள்ளியே இருங்க. இன்னொன்று, அப்புறம் அங்கே எந்த விதமான பென்னோ பேப்பரையோ யூஸ் பண்ணாதீங்க. சுஹானா ஒரு புத்திசாலியான ரிப்போர்ட்டர் என்ன சந்திக்க வந்திருக்கா. ஆச்சரியமா இருக்கே. உங்களுக்கு என்னோட பேர் கூட தெரியுமா? உன் பேரை நான் சொல்லியாச்சு. இப்போ உன்னை பத்தி நீயே சொல்லிடு. அது எங்க நியூஸ் சேனல் ஒரு ஷோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல உங்கள மாதிரி ஆளுங்களோட வாழ்க்கையை பத்தி மக்களுக்கு தெரியப்படுத்த விரும்புறோம். என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நீ தயாரா வந்திருக்க. உட்காரு. நான் உனக்கு ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் சொல்றேன். இன்னிலிருந்து 16 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். கல்கத்தால ஹவுடா ஸ்டேஷன்ல இருந்து ஒரு ஆள் ஒரு சூட்கேஸை எடுத்துட்டு ஓடுனான். அங்கிருந்து அவன் டெல்லிக்கு வந்து அந்த சூட்கேஸை ஒரு கிரிமினல் கிட்ட ஒப்படைச்சான். அந்த சூட்கேஸை திறந்ததும் என்ன இருந்தது தெரியுமா? நீ என்ன யோசிக்கிற? உன்னோட பாஸ்ட் தானே இது. என்னோட பாஸ்ட பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்குள்ள ஒரு பேய் குடிக்கொண்டிருக்கு.
என் முன்னாடி யார் வந்து உட்கார்ந்தாலும் அவங்கள பத்தின மொத்த விவரமும் எனக்கு சொல்லிடும். அந்த பேய் தான் உங்களை மர்டர் பண்ண சொல்லுச்சா? இந்த விஷயத்தை நீ நம்ப மாட்டேன்னு நினைச்ச. நீங்க சொல்றது எதையுமே நம்ப முடியலையே. ஆனா நீங்க எப்ப மாட்டினீங்களோ உங்க ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்துலயும் இதுதான் இருந்தது. வெல், 20 வருஷமா ஒரே கொலைக்காக தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கீங்க. இன்னும் கொலைகளை பண்ணிருப்பீங்கல்ல? போலீஸ் என் மேல நிறைய குற்றத்தை சுமத்துனாங்க. ஆனா நான் எந்த அளவுக்கு பேசணும்னு என் பேய் என்கிட்ட சொல்லிச்சோ அந்த அளவுக்கு தான் நான் பேசினேன். மனுஷன் செத்து போனதுக்கு அப்புறம் தான் பேய் ஆவான். சரி, இந்த பேய் எந்த மனுஷனோடது? இத சொன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? இங்க இருந்து உங்களுக்கு ஒண்ணும் கிடைக்கலையே. இத சொன்னா நீங்க செஞ்ச பாவத்துக்கு உண்டான தண்டனையாவது குறையும்ல. 18 பேர் காணாம போயிருக்காங்க. அவங்க உண்மையிலேயே உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு தெளிவாயிடும்ல. நீ இங்க வந்தது அந்த 18 பேரை பத்தி தெரிஞ்சுக்கவா, இல்ல என்ன பத்தி தெரிஞ்சுக்கவா, இல்ல என்னோட பேய பத்தி தெரிஞ்சுக்கவா? மனுஷன் கிட்ட இருந்து தானே பேயே வருது. பேய்க்கெல்லாம் அட்ரஸ் இல்ல பக்ஷி சார். சாந்தி விஹார், ரோட் நம்பர் 25, வீட்டு நம்பர் 304, பாக்பத், உத்தரப்பிரதேஷ். இது யாரோட அட்ரஸ்? போய் நீயே தெரிஞ்சுக்க. அங்க போன பதில் கிடைக்கும். தலையில்லாத பாடியோட மங்கர் பாணியிலிருந்து ஏதாவது விஷயம் தெரிஞ்சதா? சார், பிரியாவோட காரை தவிர வேற எதுவும் இல்ல. டிஎன்ஏல இருந்து ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அது பிரியாவோட பாடி தான். பிரியாவோட காணாம போன புருஷன் மானவ் ஒருவேளை கொலைகாரனா இருக்கலாமோ? அவன் எங்களோட ஸ்ட்ராங் சஸ்பெக்ட் சார். இதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு சார். மானவோட ஃபோன் நம்பர் பிரியா சாகரத்துக்கு 2 days பிஃபோர் வாங்கியிருக்கான். குற்றவாளி நம்ம கவனத்தை திசை திருப்பறதுக்காக மிஸ்ஸிங் ஆளோட ஐடிஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கான் சார். மானவோட மிஸ்ஸிங் கேஸை ஸ்டடி பண்ணாம நாம மானவ ரூல் அவுட் பண்ண முடியாது. மானவோட பாஸ்ட் கூடவே பிரியாவோட எதிரிகளையும் நாம இக்னோர் பண்ண முடியாது. அவங்கள பத்தியும் விசாரிங்க. மானவ தாண்டி பிரியாக்கு சாயில் கிட்ட இருந்து கால் வந்திருக்கு. மேடம், நான் சாஹில மீட் பண்ணேன் மேடம். அவன் ஒரு லாங்குவேஜ் டீச்சர். பிரியாவோட பசங்களுக்கு டியூஷன் எடுக்கிறான் மேடம். பிரியா மேடம் சொன்னாங்க பசங்களோட டியூஷன் முடிஞ்சதும் அவங்க படிப்பை பற்றி அவங்க கிட்ட கண்டிப்பாக சொல்லணும்னு. அதனால தான் அன்றைக்கி நான் ஃபோன் பண்ணேன். சரி, இந்த டியூஷன் டீச்சருக்கு பிரியாவோட ஹஸ்பண்டை பற்றி ஏதாவது தெரியுமா? தெரியாது. 1 year தான் டியூஷன்ஸ்லாம் போயிட்டு இருக்கான். அண்ணா, இந்த 25வது தெரு எங்க இருக்கு? இதோ இங்கதாம்மா, முன்னாடி போ, லெஃப்ட்ல. தேங்க்யூ. சொல்லுங்க. நான் சர்வே எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். உங்க வீட்ல எத்தனை பேர் இருக்கீங்க? இங்க நான் தனியா தான் இருக்கேன். எங்க, ஒரு நிமிஷம். நீங்க எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க? 20 வருஷமா. வேற ஏதாவது? என்னது, 20 வருஷமா நீங்க இங்க தனியா இருக்கீங்களா? இல்ல, நான் கேட்க வந்தது, உங்க வீட்ல ஏதாவது டெத் நடந்திருக்கா, இல்ல உங்க வீட்ல ஏதாவது விசித்திரமா? நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு டாக்டர் சஞ்சீவ் பக்ஷிய தெரியுமா? யாரு சஞ்சீவ் பக்ஷி? எனக்கு அப்படி யாரையும் தெரியாது. இங்க இருந்து போயிடு. என்னம்மா, எங்கே இருக்க? சொல்லுங்க சார். பிரியா கார்ல இந்த போட்டோ நெகட்டிவ்ஸ் கிடைச்சிருக்கு. ஆனா சார், யாரை இந்த காலத்துலலாம் போட்டோ நெகட்டிவ்ஸ் வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. இதை டெவலப் பண்ணா ஏதாவது கிடைக்கும்னு நினைக்கிறேன். சீனியர்ஸ் கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு முன்னாடியெல்லாம் நானும் பயங்கரமாக உழைப்பேன். ஆனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் சொல்கிறத கேளு, ஆர்டரை ஃபாலோ பண்ணு, கம்முன்னு வீட்டுக்கு போயிடு. குட் நைட். தேவ் சார், 7 வருஷத்துக்கு முன்னாடி மானவ் சார் மிஸ்ஸிங் கேஸை நீங்க ஹேண்டில் பண்ணீங்க. ஆமா, மானவ் காணாம போனதுக்கு அப்புறம் பிரியா தன் முதல் கணவன் பிரதாப் மேல சந்தேகம் வந்தது. ஆனா கொஞ்ச நாள்லயே அவங்க ஒரு புது கதையை ஒன்று சொன்னாங்க.
சார், மானவ் காணாம போனது மட்டும் இல்ல, எங்க கம்பெனில இருந்து மொத்தமா 7 கோடி ரூபாய் உதய் எக்ஸ்போர்ட்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. சார், அந்த டீடைல்ஸ். உதய் எக்ஸ்போர்ட். நாங்கள் செக் பண்ண பிறகு தான் எங்களுக்கு தெரிஞ்சது உதய் எக்ஸ்போர்ட்ங்கிற கம்பெனியே ஒன்று கிடையாது சார். அந்த பேரில் ஒரு ஃபேக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பிரியா அக்கௌண்ட்லேருந்து பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் உடனே வித்ட்ரா பண்ணி அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டானுங்க. சரி, இதெல்லாம் யார் பண்ணியிருந்தாங்க? அதை பற்றி எதுவும் தெரியாது சார். ஆனால் மானவ் வீட்டு மாப்பிள்ளையா இருந்தான். அதுதான் அவளை ஏமாத்திட்டு அவன் எங்கேயாவது ஓடி போயிருப்பான்னு நாங்கள் நினச்சோம். சரி, இந்த மாணவ் எந்த ஊருக்கார? பிரியாவோட கம்பெனிலேருந்து எங்களுக்கு ஐடி கிடச்சிது. அவள் ஹரியானா கோஹாக்கு சேர்ந்தவ. அவளுக்கு அங்கே பழைய வீடும் இருக்கு. அது பல வருஷமா மூடி இருக்கு. அங்கிருந்து எங்களுக்கு எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல. பிரியாவோட மேனேஜர் துர்கேஷ் சொன்னான், அவன் 10 வருஷமா அந்த கம்பெனில தான் வேலை பார்க்கறானா. அப்படின்னா அவனுக்கும் இந்த ஃப்ராடை பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஓகே, நான் போய் துர்கேஷை கூப்பிட்டு வரேன் மேடம். என்னது இது? ஃபோட்டோ டெவலப் பண்ணிட்டியா என்ன? பிரியாவோட மாடலிங் டைம்ல இருக்க போட்டோஸ். இந்த பொண்ணு இவ கூடவே இருக்கா. அப்படின்னா இந்த பொண்ணு பிரியாவோட கில்லர் ஆயிடுவாளா? எதுக்காக இப்படி டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? சொல்லுங்கள் சார். சரிங்க சார். இதுதான் துர்கேஷோட வீடு. சார், போனு சுவிட்ச் ஆஃப், இவங்க வீடும் போட்டிருக்கு. எங்கே போயிருப்பான்? அந்த ஆளுக்கு இன்னொரு வீடு இருக்குல்ல, வாங்க அங்கே போய் பார்க்கலாம். வாங்க. இவ்வளவு சீக்கிரம் நீ திரும்பி வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு விஷயம் எனக்கு தெளிவா தெரியும். எந்த விஷயத்தையும் நீங்க சீக்கிரம் சொல்லிட மாட்டீங்க. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, நீங்க எதுக்காக அங்க அனுப்புனீங்க? அங்க நீ பேய பார்க்கலையா? பேயா லேடியா? அங்க சங்கீதாங்கிற பேர்ல ஒரு லேடி இருக்காங்க. சங்கீதாவை பார்த்தியா? அவ எப்படி இருக்கா? அவங்களுக்கு உங்களுக்கு என்ன உறவு? நட்பு. நல்ல நட்பு. நட்பா? சங்கீதாவுக்கு உங்களோட பேர் கூட தெரியல. மறந்து போயிருப்பா. ஒரு கைதியா யார் ஞாபகம் வச்சிட்டு இருப்பாங்க? இங்க பாருங்க ப்ளீஸ். நீ என்கிட்ட எது கேட்கறதா இருந்தாலும் ஒன்னு கொடுத்தே ஆகணும். என்ன? நீ கல்கத்தாவை சேர்ந்தவ தானே? எனக்கு அங்க போகணும்னு ஆசையா இருக்கு. நீ ரிக்வெஸ்ட் பண்ணி என்ன அங்க மாத்த சொல்லு. என் தண்டனை காலத்தை நான் அங்க போய் கழிச்சுக்கிறேன். இங்க பாருங்க, நான் ஜஸ்ட் ஒரு ரிப்போர்ட்டர் தான். இதெல்லாம் ஏன் கையில இல்ல. முயற்சி பண்ணி பார்க்கலாம்ல. நீ என்ன கல்கத்தா கூட்டிட்டு போனா ஒருவேளை நான் அந்த சூட்கேஸ பத்தி சொல்ல வாய்ப்பு இருக்கு. சரியா? திரும்ப திரும்ப என்கிட்ட சூட்கேஸ பத்தி பேசாதீங்க. ஏன் வீணா டென்ஷன் ஆகுற? இது சகஜம் தானே. காயம் ஆறுனதுக்கு அப்புறமா அது மேல கைய வச்சு அழுத்தினா வலிக்கத்தான் செய்யும். இருக்கட்டும், உங்ககிட்ட போன் இருக்கா? ஏன்? அத ஒரு போட்டோ எடு. இது என்னது? இந்த வீட்டுக்கு அட்ரஸ் கிடையாது. இது வெறும் ஒரு திருஷ்யம். இத நீ தேடிக்கோ. முதல்ல ஒரு இடத்துக்கு அனுப்புனீங்க, இப்போ இந்த வீட்டை தேடணுமா? இதை எங்க போய் தேடுறது? நீ நினைச்சது நடக்கணும்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இந்த வீட்டை தேடுனா உனக்கு ஏதாவது கிடைக்கல இல்லையா? துர்கேஷ் நம்ம கண்ணு முன்னாடி இருந்து மாயமாயிட்டானா?
நாம இவனை முன்னாடியே கண்காணிச்சிருக்கணும். நாம எப்படி இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிருக்கோம்? நான் இந்த மானேசர்ல இந்த ஆளை பத்தி என்கொயர் பண்ண மேடம். இந்த பிரியாக்கு இந்த ஆள் எந்த ப்ராப்பர்ட்டியை காட்டுறதா இருந்தாரோ அது டிஸ்பியூட் ப்ராப்பர்ட்டி மேம். அப்படின்னா துர்கேஷ் பிரியாவை ஏமாத்துறான். இருக்கலாம். 7 years பிஃபோர் ஒரு பெரிய ஃப்ராட் நடந்தது. அதை கூட இந்த ஆள் பண்ணிருக்கலாம் மேடம். அதுக்கப்புறம் தான் இந்த மானவ காணோம். அப்ப மானவ் காணாம போனதுக்கு துர்கேஷே காரணமா இருக்கலாமா? ஒரு நிமிஷம். சொல்லுங்க. ஜெயா இங்க தான் இருக்காங்களா? நீங்க யாரு? நான் அவங்க ஃப்ரெண்டு. ஆக்சுவலி அவங்க ஃபோன் ரீச் ஆகல. அவங்கள எங்க போனா பார்க்கலாம். மேடம், ஜெயாவை 5 நாளாவே காணோம். நிசப்கட் போலீஸும் அவளை தேடுறாங்க. 5 நாளைக்கு முன்னாடி டெல்லி ஹரியானா பார்டர்ல எங்களுக்கு ஒரு ஸ்கூட்டி கிடைச்சிருக்கு. அந்த ஸ்கூட்டிக்கு பக்கத்துல பிளட் ஸ்டெயின்ஸ் எங்களுக்கு கிடைச்சது. அப்புறம் தான் தெரிய வந்தது அந்த வண்டி ஜெயா பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு. ஜெயாவை பத்தி வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியுமா? நாங்க ஜெயாவோட சிடி எடுத்தோம். கடைசி கொலை பிரதமன் யாருக்கோ பண்ணியிருந்தா. நாங்க பிரதம சந்திக்க சொல்லி ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டுருந்தோம். ஆனா அவன் இன்னும் வரல. ஜெயா நம்பர்லேருந்து கால் வந்தது. ஆனால் ஃபோனில் யாருமே பேசல. ரொம்ப நாளாவே நான் ஜெயா கூட டச்லேயே இல்லை. அந்த பொண்ணுக்காக நீ பிரியாவையே விட்டுட்ட. இப்ப என்னன்னா உன் டச்ல அவ இல்லையா? நான் உண்மையதான் சொல்கிறேன். பிரியாவுக்கு உன் மேல சந்தேகம். அவ 2வது புருஷன் மானவ நீ தான் கடத்திருக்க. இப்ப பிரியா வேற கொல்லப்பட்டிருக்கா. அதோட ஜெயாவை காணோம். எல்லா விஷயங்களும் ஒன்னதான் கனெக்ட் பண்ணுது. யாராவது என்ன ஏமாத்தவும் வாய்ப்பு இருக்குல்ல. அதோட பிரியாவுக்கு கடைசியாக மாணவ தான் கால் பண்ணியிருக்கானா? இது எல்லாத்தையும் அவரோட கேமாக தானே இருக்கும். உங்களுக்கு தெரியாதுங்க, மானவ் பிரியாவோட அப்பா வளர்த்து வச்ச ஒரு ரவுடி. அவன் என்னை கொன்றுவேன்னு ஒரு வாட்டி மிரட்டினான் தெரியுமா? ஏன் பொண்ணு நீ வருத்தப்பட வச்சியாடா? சொல்லு, பிரியாவுடைய பொண்ணு எங்க இருக்கா? வீரா எங்க இருக்கா? என்னது இது? அவ எனக்கும் பொண்ணு தானே. எழுந்துடுறா. வீரா எங்க இருக்கான்னு வாய் திறந்து சொல்லு. சொல்றியா இல்ல ஒண்ணு? அவ ஜெய கூட அவ வீட்டுல இருக்கா. அதனால அவன் ஜெயாவையும் கொலை பண்றதா என்கிட்ட அப்ப சொன்னா. அதனாலதான் ஜெயா என்னை சந்திக்கிறதே விட்டுட்டா. அப்புறம் அவன் பிரியாவை மயக்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதோட அவன் பிரியாவோட ஃபைனான்சியல் கம்பெனில ஃப்ராட் பண்ணதாகவும் நான் கேள்விப்பட்டேன். அப்புறம் மாயமாயிட்டான். ஐ ஆம் டெல்லிங் யூ, இதெல்லாம் மாயாவோட வேலை தான். அங்கிள், அப்ளிகேஷனை வச்சா அம்மா கிடைச்சிருவாங்கன்னு நீங்க தானே சொன்னீங்க? அக்கா சரியா தான் சொல்றா. நீங்க ரொம்ப கெட்டவரு. அப்படி சொல்லாதப்பா. பாத்தியா ஆதித்யா, நான் முதல்ல சொன்னல, இவன் குடிகார மட்டும் இல்ல வேஷக்காரன். இவர் சொல்றத விடுக்கா. அம்மா போனதுக்கு நீ கொஞ்சம் கூட வருத்தப்படவே நான் தனியா இல்லையே. எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உனக்கு என்ன தெரியும்? ஆனா உன் முன்னாடி நான் என்னைக்கும் அழுததில்ல. ஏன்னா உன்னை நான் தானே பாத்துக்கணும். இப்ப ஜெயா காணோனா அப்ப அவங்களையும் மர்டர் பண்ணிருக்கலாம். பிரியா அண்ட் ஜெயா காலேஜ் டைம்ல 2 பேருக்கும் மாடலிங்ல போட்டி இருந்துச்சு. அண்ட் வழக்கம் போல 2 பேரும் எனிமீஸா மாறிட்டாங்க. 2 எனிமீஸோட மர்டர். இந்த 2 பேருக்கும் 3வது எதிரி யாராவது இருக்கணும். நோ நோ நோ, இங்க பாரு. டூ சம்திங் லைக் திஸ். பார்க்கிறதுக்கு ஹாட்டா இருக்கணும். ஓகே, இது செம்மையா இருக்கு. அப்படியே இரு. காட்டு. நைஸ். சார், யாரோ ஒரு ப்ரொடியூசர் கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல. ஆனா உன்னால ஏதாவது பண்ண முடியுமான்னு நான் பார்க்கணும் இல்லையா? ஜெயா பிரியாவோட லைஃப்ல இந்த பிரதம் தான் காமனா இருக்கான். அதனால இப்ப பார்க்க வேண்டியது மர்டரோட இடம், காரணம். பிரதம் கிட்ட தேடி பார்க்கலாம். இப்படியும் இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த கேஸ்ல இன்னொரு ஆங்கிள் இருக்கணும். அது இன்னும் நம்ம கண்ணுக்கு தெரியல.
இந்த வீட்டுக்கு அட்ரஸ் கிடையாது. இது வெறும் ஒரு திருஷ்யம். இதை நீ தேடி கண்டுபிடி, ஏதாவது ரகசியம் கிடைக்கும்.